அனைவருக்கும் வணக்கம். வெள்ளை அறிக்கையை வெளியிடக்கூடாது என்று தடுக்கும் திருமாவளவன், அதை பத்தின பெரிய நியூஸ் ஒண்ணு இருக்கு. அத விரிவா நம்ம பேசுவோம். 2வது, திமுகவின் இன்னைக்கு புதுசா எடுத்திருக்கிற ஜென்சி அரசியல் மற்றும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஜென்சி அரசியல். இது 2க்கு ஆப்போசிட்டா வரப்போகுது. நம்மளுடைய எடப்பாடி அவர்களுடைய மகனை வந்து அதிமுகல இறக்கி, அங்கேயும் ஜென்சி அரசியலை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காரு. அதை பத்தின விவரங்களையும் நம்ம விரிவா பேச போறோம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பல்வேறு நியூஸுகள், அந்த பாலியல் குற்றங்கள்லாம் வந்து வரிசையா வந்துட்டே இருக்கு. இது என்ன ஏது யார் பார்த்த வேலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. அதை பத்தி நம்ம விரிவா பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய சட்டப்பேரவை அப்படின்றது அனைத்து கட்சி சட்டப்பேரவையா வந்து 18ஆம் தேதி கூடுறதா இருக்கு. இந்த 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஆளுநரை சபாநாயகர் அவர்கள் சட்டப்பேரவைக்கு அழைச்சிருக்காரு. இது என்னடா இது திடீர்னு ஆளுநரெல்லாம் சட்டப்பேரவைக்கு கூப்பிடுறாங்க, ஏதாவது முக்கியமான நிகழ்வு தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜூன் 18ஆம் தேதி, அதாவது வர்ற 18ஆம் தேதி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையை வெளியிட போறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே சொன்ன முதல் விஷயமே அதுதான். இதுக்கு முன்னாடி கஜானாவை காலி பண்ணி கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல திமுக கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பத்தின வெள்ளை அறிக்கையை நாங்க வெளியிட்டே ஆவோம்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நிறைய முதலமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா யாருமே வந்து வெளியிட்டதில்லை அப்படின்றதும், இதே மாதிரிதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகமும் போயிரும், அதெல்லாம் சும்மா குருடா விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா வெள்ளை அறிக்கையை வெளியிட போறாரு. இந்த வெள்ளை அறிக்கையை இவர் வெளியிடக்கூடாது அப்படின்றதுக்காக சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், விசிகா இந்த மாதிரி கட்சிகள் வச்சு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ மிரட்டி பார்த்தாரு, உருட்டி பார்த்தாரு. ஒண்ணுமே வந்து சரியா வரல. கடைசியில அமைச்சரவை பங்கு அப்படின்ற இடத்துல ஐயுஎம்எல் வந்து இன்னைக்கு நம்மளுடைய சரண்டர் ஆயிட்டாங்க. சிபிஐ, சிபிஎம் இடைத்தேர்தலில் வந்து நாங்க அதாவது திமுக தான் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா விசிகா வந்து இன்னைக்கு வந்து இணைஞ்சதுல இருந்தே நம்மளுக்கு பெரிய மண்டையடி தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் அமைச்சரா ஒரு பக்கம் சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. அவர் மேல நம்மளுக்கு எந்த ஒரு அலிகேஷனும் கிடையாது. ஆனா இன்னைக்கு விசிகா தலைமை கழகத்துல இருந்து விசிகாவுடைய திருமாவளவன் அவர்கள் மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்காரு. ஆனா அவர் கொடுத்திருக்கிறத பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மிரட்டல் விடும் தோணியில தான் இருக்கு. இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது வரைக்கும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அப்படியே ஒவ்வொரு நகர்வையும் காய் நகர்த்துற மாதிரி, செஸ் காய் நகர்த்துற மாதிரி நகர்த்திக்கிட்டு இருக்காரு. வைத்திலிங்கம் மேல போடப்பட்ட வழக்கை முடிச்சு வைக்க அமலாக்கத்துறை வரும்போது மீண்டும் அந்த ரீஓபன் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி வழக்கு, அது போக சேகர் பாபு மேல இருக்கிற அறநிலையத்துறை வழக்கு, இதெல்லாம் வந்து மறுபடியும் மீண்டும் இழப்போகுது அப்படின்றதும், இன்னைக்கு எப்படி தமிழகத்துல இருக்கிற அனைத்து மக்களோட காசை சுரண்டி இவங்க வந்து தமிழகத்தின் தனியா ஒரு பகுதியவே வாங்கிட்டு போன இந்த திமுக தீய சக்திகளின் ஒட்டுமொத்த லஞ்ச லாவணியங்களை வெளிக்கொண்டு வர விதமா அந்த வெள்ளை அறிக்கை இருக்க போகுது அப்படின்றதும், இதை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்றது தான் திருமாவளவனோட ஒரு கோரிக்கையா இருக்கு. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் அவர்களை முதலமைச்சரை வந்து நேருக்கு நேராவே நாங்க எப்போ வேணாலும் அமைச்சரவையை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவோம், நீங்க அமைச்சரவை விட்டுட்டு காலி பண்ணிட்டு போனீங்கன்னா யாருக்கு நட்டம்? இங்க ஒரு நட்டம் கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியமா இதை திருமாவளவன் அவர்கள் இப்ப சொல்றதுக்கு அவருக்கு எந்தவித யூஸும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற வன்னியரசு தான் இதை பத்தி பேசணும். கட்சியிலிருந்து அவர் தலைமை தானே, அவர் தான் பேசணும் அப்படின்றதுக்குலாம் இங்க வேலையே கிடையாது. முழுக்க முழுக்க வன்னியரசு எடுக்க போற முடிவு தான் இங்க பெரிய முடிவு. அதை விட ரொம்ப முக்கியமா தமிழகத்துல இப்ப 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏன்னா இன்னும் ஓரிரு நாட்கள்ல வைகோ அவர்களுடைய மதிமுக கட்சியில இருக்கிற 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போறாங்க. அதை விட ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா நம்மளுடைய அதாவது நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள் ஜூன் 22ஆம் தேதி வருது அப்படின்றனால அந்த 22ஆம் தேதி செங்கல்பட்டு மதுராந்தகத்துல ஒரு மிகப்பெரிய விழா வந்து மரகதம் குமரவேல், அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ பிரசன்ட் வந்தவங்க ஒரு மிகப்பெரிய விழாவா நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேற்பட்டவங்க வந்து இணைய போறாங்க. இது பெரிய விழாவா கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக இருந்து வெளியேறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸோட ஜி.கே. வாசன் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ நம்ம இருக்கிற பாஜக கூட்டணி நம்மளுக்கு வெற்றியை தேடி எந்நேரமும் தராது. இந்த பாஜக நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, நம்ம தலையில ஏறி உட்காந்து நம்மளை மிளகா அரைக்க பார்க்குறாங்க. இவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம கையோட தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பரிசீலனையில் இருக்கிறாப்புல. அதே போல் வைகோ அவர்களுடைய 2 எம்எல்ஏக்களும் வந்து நம்மளுடைய கட்சியில் இணைய போகிறாங்க. கட்சியில் இணைய போகிறாங்கனாலே ஆல்ரெடி அவங்க ராஜினாமா பண்ணி தானே ஆகணும். அப்போ இடைத்தேர்தல் வந்து தானே ஆகும் அப்படின்றதும், இன்னைக்கு தேர்தல் ஆணையம் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பிறந்தநாள் அன்னைக்கே என்னைக்கு இடைத்தேர்தல் அப்படின்ற தேதியையும் வந்து இன்னைக்கு அறிவிக்க போறாங்க. அப்ப வரப்போற தேர்தல் தேதி அப்படின்றது உள்ளாட்சி தேர்தலுக்கும் சேர்த்து வைக்க போறாங்களா,
நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் உள்ளாட்சியை கலைக்கலான்ற முடிவில் இருக்காரா? ஏன்னா இன்னைக்கு நம்ம என்னதான் பெரிய மக்களுக்கு திட்டம் கொண்டுட்டு போய் சேர்த்தாலும் உள்ளாட்சியில் இவங்க தலையீடு அப்படின்றது அதிக அளவில் இருக்குது அப்படின்றனால என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்மளுடைய தமிழக முதலமைச்சரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவரோட சொந்த தொகுதியான பெரம்பூர் மக்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து அன்னைக்குங்க வந்து வெளியிட போகிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இதுதான் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த வெள்ளை அறிக்கையை விடாமல் திருமாவளவன் அவர்கள் தடுக்கிற ஒரு விஷயம். முக்தாரோட கைது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலிஷா அப்துல்லாவுடைய விஷயமா திருச்சி சூர்யா மற்றும் முக்தாரை கைது பண்ணியிருப்பாங்க. முக்தார் வந்து கர்நாடகாவில் வச்சு தப்பிச்சு ஓடுறவனை சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து கைது பண்ண விஷயம்னா வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த முக்தாரை இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு அரணா இருந்தவரே திருமாவளவன் தான். அவர் வந்து என்ன பேசினாலும் கண்டுக்காம திமுகவில் இருந்த வரைக்கும் காப்பாற்றி விட்ட மாதிரி இங்கேயும் காப்பாற்றி விடலான்னு எவ்வளவோ பிளான் பண்ணியிருக்கிறாப்ல. ஆனால் வாய்ப்பே இல்லை அப்படின்றது இன்னைக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனால நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவருடைய எந்தவித கோரிக்கையும் ஏற்கிற மாதிரி கிடையாது அப்படின்றது ஒரு தகவலாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள், பணம் தின்னு கொட்டப்பட்டவங்க எவ்வளோ பேர் கணிச்ச முக்கியமான விஷயமும், திமுகவுக்கு தோல்வி அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்த முக்கியமான விஷயமும் ஜென்சி அரசியல் அப்படின்னு இவங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து ஏகப்பட்ட விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு என்னமோ ப்ரோ மாதிரிலாம் பேசுறாரு, டியூட் மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு வகையில் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் அதிமுக சைட்லேருந்து போடப்பட்ட மிகப்பெரிய கூட்டத்தில் ஒரு மனதா ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருக்காங்க. என்னன்னா மீண்டும் திமுகல இருந்து இருக்கிற அரசியல், அதாவது வாரிசு அரசியலை இன்னைக்கு அதிமுக கையில் எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தான். என்னன்னா இன்னைக்கு அதிமுக அவர்களுடைய எடப்பாடி அவர்களுடைய மகனான மிதுன் அவர்களை வந்து இன்னைக்கு இறக்க போறாங்க கட்சிக்குள்ள. இது நிறைய பேருக்கு ஒரு எரிச்சலை கொடுத்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு எப்படினாலும் நம்மளுடைய விஜய் அவர்களை அழிக்கிறதுக்காக திமுகவோட கூட்டு சேர பார்த்தாரு எடப்பாடி. இன்னைக்கு மகனை கூட்டிட்டு வந்து வாரிசு அரசியல்ல இறக்குறாரு. இது வந்து கண்டிப்பா எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தனிப்பட்ட தரப்பு, அதாவது லீமா ரோஸ், எஸ்பி வேலுமணி இவங்களோட தனிப்பட்ட தரப்புக்கு வந்து இது வந்து சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயமாவும், இன்னும் நிறைய பேர் அதிமுக சைட்ல இருந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வரதாவும் இருக்காங்க அப்படின்றதுனால இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஒரு பிடிக்காத விஷயமா இருக்கு. இவர் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? ஆல்ரெடி அவர் அரசியல்ல இருக்கும்போது, அதாவது தமிழக அரசுல முதலமைச்சரா இருக்கும்போது ஏகப்பட்ட கான்ட்ராக்டர், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் விஷயம், ஒவ்வொரு அந்த குவாரிகள் விஷயம், இதுலெல்லாம் வந்து சொந்த மகளை கட்டி கொடுத்தா மாமனார் வீடுகளுக்கு, அதாவது சம்மந்தி வீடுகளுக்கு நிறைய விஷயத்த பண்ணாரு. அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கே அந்த கான்ட்ராக்ட்லாம் கொடுத்தாரு. ஒட்டுமொத்த தமிழக பணத்தையும் ஒரே குடும்பத்துக்குள்ள வச்சுக்கிட்டாருன்னு சொல்ற ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து இன்னைக்கு எடப்பாடி மேல இருந்துச்சு. கொடநாடு கொலை வழக்குகள் இதெல்லாம் வந்து எடப்பாடி தலையில விழுந்த பெரிய பெரிய வழக்குகள். அதை ரீஓபன் பண்றதுக்காக எவ்வளவோ ஸ்டாலின் அரசு முயற்சி பண்ணும். எடப்பாடி அவர்கள் எப்படி ஆழ்ந்த ஊழ்ந்து போய் சசிகலா அம்மா கிட்ட வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டிருப்பாரோ அதே போலதான் இங்கேயும் பண்ணி வச்சனாலதான் 5 வருட காலங்களில் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்களுடைய வழக்கை ஓப்பனே பண்ணலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தகவலாக இருக்குது. அந்த வரிசையின் அடிப்படையில் நம்மக்கிட்டையும் ஜென்சிலாம் இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக கருகி போன இரட்டை இலையை புதுப்பிக்கிறதுக்காக மிதுனை இறக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு அவங்க கட்சிக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்றனால அவங்க வந்து அண்ணாமலையை நோக்கி படையெடுக்க போகிறாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை கையில் வச்சிருக்கிற எஸ்பி வேலுமணி அவர்கள் அதே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குடியிருக்கிற அண்ணாமலை அவர்களுடைய போய் நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் ஈடுபட்டுட்டு வர்றதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை என்ன ஏது அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள், அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அது வெளியில் வந்த உடனே அதை நம்ம பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கலைஞர் வந்து இன்னைக்கு என்னதான் சமதியில் போய் படுத்து தூங்கி பல வருடங்கள் ஆனால் கூட இன்னமும் அவருக்கு பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஓமுக அப்படின்னு சொல்லலாம், திமுக கிடையாது. ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு புதுசாக நான் ஓமுகான்னு பேர் வச்சிருக்கேன். அந்த ஓமுக கட்சியிலேருந்து நேற்று பெரிய ஒரு புத்தாக்க நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க. அதில் சோப்பு செந்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே சோப்பு போட்டிருந்தாரு. இது நான் காலையில் வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து சரிவர புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நேற்று அவருடைய பேச்சை கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர், அதாவது படையப்பா படத்தில் வர காமெடி மாதிரி மாப்பிள்ளை இவர் தாங்க, ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டம் என்னது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு மக்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற அவங்க வந்து ஒவ்வொரு திட்டங்கள் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. மக்களை கடைசியில் ஏமாற்றி 5 வருட ஆட்சி முடிய போகும்போது 1000 ரூபா கொடுத்தாங்க பாருங்க. அந்த 1000 ரூபா வந்து இன்னைக்கு இன்னமும் வந்து மக்களுக்கு போகுது. அதனால ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இன்னமும் பெண்கள் பஸ்ஸில் ஓசி போறாங்க, அதனால அவர் தான் முதலமைச்சர். யாரு? ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு சொல்லி காலை உணவு திட்டம் தொடருது, ஸ்டாலின் தான் முதலமைச்சர். சூரியன் காலையில உதிக்குது, ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ற சோப்பு செந்தில் அவர்கள் 200 ரூபாய்க்காக என்னடாண்டா பேசுவீங்க? ஒரு பக்கம் என்னடானா ஏவாவேலு ஜாதி அரசியல கையில் எடுத்துட்டு இந்த கட்சிக்கு, அதாவது இந்த சின்ன அளவு ஜாதியில் இருக்கிறவங்க மையன் அதே வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி அரசியலை கையில் எடுத்துகிட்டு வராரு. சோப்பு செந்தில் மேலும் 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 சோப்பு போட்டுக்கிட்டு
கேவலமாக வந்து மேடை வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. 100 ரூபா வாட்சிக்காலாம் கூட்டத்தை கூட்டுறாங்க. நீங்கள் காசு கொடுத்து கூட்டின கூட்டம் தான் உங்கள் மூஞ்சியில் கரிய பூசு போச்சுன்னு தெரியாத அளவுக்கு மறுபடியும் அந்த காசால் தமிழக மக்களை விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய காதுக்கு போகலை அப்படின்னா நீங்கள் மீண்டும் தோக்க போகிறது உறுதியாயிருச்சு. அடுத்து திருச்சி கிழக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு எப்படி வந்து திருச்சிக்கு, அதாவது பொதுவாக தமிழகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பேசியே ஓச்சு விட்டாரோ வடிவேல் அவர்கள், திருச்சி கிழக்கில் அவர் வந்து களமிறங்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு அடுத்து இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுக்காக முழுக்க இன்னைக்கு இவ்வளோ நாள் வந்து நம்மளுடைய இப்போ நடந்த பொது தேர்தலில் அதிக மேடைகளில் நம்ம வடிவேலை பார்த்துருக்க முடியாது. ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமா வந்துட்டு இருந்தாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போகிற 5 தொகுதி இடைத்தேர்தலுக்கும் முழுசா வடிவேலுவ களம் இறக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து இன்னைக்கு திமுகலேருந்து வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மற்றும் கட்சியில் இருக்கிற அமைச்சர்களை பேசுறதுக்காகவும் இவங்கெல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிற லயலோ மணி அவர்கள் எங்கே போனார்? ஏன்னா அனந்தஜித் இப்போ நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் பேட்டிகள்லாம் பார்த்துருப்பீங்க. நிறையா பிரைவேட் சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் லயலோ மணியை காணாமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, லயலோ மணி அவர்கள் அதாவது திரு ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ மற்றும் அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சரான ரமேஷ் அவர்களுடைய கூட இருக்கார். அது போக நிறையா ஊர்களுக்கு சில அமைச்சர்கள் எம்எல்ஏக்களோட அந்த கூட்டங்கள்லாம் அவரை பார்க்க முடியுது. முழுக்க அவர் கட்சியோடைய வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. இடைத்தேர்தல்களில் மீண்டும் அவர் களமிறங்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இதுதான் வந்து லயலோ மணி அவர்களுடைய முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களாம், கட்சியிலே இவர் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சீமானோட தம்பிகள்லாம் பயங்கரமாக வந்து குதிச்சுட்டு இருக்காங்க. தம்பிகளா, உங்கள் செத்தி தான் வந்து, அதாவது உங்கள் கட்சி முழுக்க செத்து போய் புதைச்சாச்சு. சீமான் அவர்கள் மேலே இன்னைக்கு ஒரு வழக்கே போட்டிருக்காங்க விஜய் அவர்களை உரிமையில் பேசுனதுக்கு. அந்த வழக்குலேருந்து வெளியில் வர்றதுக்கான வேலையை பாருங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற வேலைகள்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஒட்டுமொத்தமாக நான் வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இந்த சேலம் மாவட்டம் ஆலந்தூர் கொண்ட்லாடம்பட்டின்ற ஏரியாவில் அந்த மணிகண்டன் மளிகை கடைக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பக்கா திமுககாரரு. அவர்கிட்ட காசு வாங்கின பொம்பளைகளும் வந்து திமுககாரங்க. இதெல்லாம் வந்து திமுக ஆட்சி காலத்திலே நடந்தது. தாவேகா நிர்வாகிகள் இப்போ 2 பேர் அந்த ஸ்ரீரங்கம் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையிலே தப்பான விஷயம். தலைமை வரைக்கும் போயிருக்கு. அதுக்கான வேலைகளும் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் முழுக்க சேலத்தில் மீண்டும் ஒரு பொள்ளாச்சின்னு ஏகப்பட்ட வீடியோக்களை வந்து இன்னைக்கு பொய்யா பரப்புரை செஞ்சு அதை திமுக கைகூலியாவேன். இன்னும் சொல்லணும்னா திமுக அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள், இன்னும் கட்சிக்காரங்க எத்தனை பேருக்கு வந்து பார்சல் பண்ணி விட்டாங்க அப்படின்றது அடுத்தடுத்த தகவலில் வருது. விசாரிச்சுட்டு இருக்காங்க காவல்துறையினர். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்குள்ளேயும் குதிச்சு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது முழுக்க தப்பானது. ஏன்னா இன்னைக்கு ஊருக்குள்ள இருக்கிற ஒரு தலைக்கட்டை எடுத்துக்கங்களேன். எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அங்கே போய் ஐக்கியமாயிருவோம், அப்பதான்டா நம்ம பழப்பு ஓடும்னு பார்ப்பாங்க நிறைய பேர். அந்த ரீதியில தான் அந்த மணிகண்டன்றவன் இவ்வளோ வேலைகளும் பார்த்திருக்கான். ஏங்க நான் தெரியாமல் கேட்குறேன். ஒரு 2 வருஷத்தில் வந்து 50, 60 பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி பண்ணி இன்னைக்கு 1 மாதம் தான் ஆகுது ஆட்சிக்கு வந்து. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்சிருமா? இல்லை 12 வருஷ பழக்கம் அப்படின்றது இன்னைக்கு வெளிவந்திருக்கு காவல்துறையினோட விசாரணை மூலியமா. 12 வருஷமா குடுக்கல் வாங்கல்ல இருந்திருக்காங்க. எவ்வளவோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து சம்மதிச்சு போயிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஒரே ஒரு பொண்ணு வந்து நல்லா தைரியமாக துணிச்சலாக வந்து இன்னைக்கு வெளியில் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா மித்த பேத்துக்குலாம் துணிச்சல் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு. பெண்களுடைய விஷயம் அப்படின்றனால தான் நான் இவ்வளோ தூரம் மெதுவாக பேசிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாரையுமே வந்து நியாயமா நம்ம சரிதான் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. தப்பு இருந்தா தப்பு தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேன்ற இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ துணை போனாரு, அவங்கள காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாருன்றது தகவல் வந்துச்சு. நம்ம உடச்சு பேசணும். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் வெளியில வந்துட்டு இருக்கு. அதே போல இன்னைக்கு கனிமூலத்துறை எடுத்துக்கங்க, அறநிலையத்துறை எடுத்துக்கங்க, அவ்வளவு தூரம் சிறப்பா செயல்படுது. மதுபான பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா அடுத்த நிமிஷம் அந்த ஊழியர் வந்து கைது செய்யப்படுவார், வேலையை விட்டு நீக்கப்படுவார்னு சொல்றாங்க. நடந்துட்டு இருக்கு. அதை விட்டுவிட்டு எங்கேயோ ஒருத்தன் திமுக காரன் பண்ணதுக்கு இன்னைக்கு இந்த திமுக காரனுக்கு தமிழக வெற்றி கழக பேஜை குத்தி விட்டு வெட்ட வெளியமா தெரிஞ்ச வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க ஊர்காரங்க. அப்புறம் அந்த விஷயம்லாம் நீங்க நடந்துட்டு இருக்கு மக்களே. முழுக்க இந்த இடைத்தேர்தலுக்காக ஸ்டாலின் இறக்கி விடப்பட்ட ப்ராடக்ட்டுகள் நிறைய ஊருக்குள்ள உலாவுது. அந்த மாதிரி உங்க கண்ணுக்கு எதனா பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.